பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு தின்தோள் மணிவண்ணாவுன் சேவடி செவ்வி திருக்காப்பு உன் சேவடி செவ்வி திருக்காப்பு. வணக்கம். திருநகரி கஷேத்திரத்தை பற்றி பார்க்கணும். நம்ம திருவாலி பற்றி பார்த்துட்டோம். திருவாலி பக்கத்துலேயே திருநகரிங்கிறது இருக்குது. இந்த கஷேத்திரத்தை பற்றின வரலாறு கருட புராணத்தில் உத்தரகாண்டத்தில் ருத்ர நாரதீய சம்வாதமாக வந்திருக்கு அப்படின்பா. திருமங்கை ஆழ்வாரோட அந்த வரலாற்றோட நெருங்கிய தொடர்பு இருக்கிற திவ்ய தேசம் இந்த திருநகரி. இது இந்த பில்வாரண்யம் அப்படிங்கிற இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லுவான். இந்த வரலாறு எப்படின்னு பார்க்கலாம். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, திருமங்கை ஆழ்வாரோட பிறப்பு ஒரு 4 யுகங்களுக்கு முற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான காரணம் அது எப்படின்னா, திரேதாயுகத்தில் பிரம்மாவோட 5வது புத்திரனான கர்த்தம பிரஜாபதி அப்படின்னு இருந்தானா. அவன் திருமாலை குறித்து அவன் தவம் செஞ்சு அவன் சாயுஜ்யம் தான் மோட்சம் பெறணுங்கிறதுக்காக அவன் வேண்டின்னு இருந்தானான். அப்போ பெருமாள் ஆஸ் யூஷுவல் அவர் கொஞ்சம் இல்லை, இப்போ இல்லை, உனக்கு இன்னும் அடுத்த யுகத்தில் தான், உனக்கு இன்னும் யுகம் போகணும், இப்போ இல்லை உனக்கு சாயுஜ்யம் நான் கொடுக்குறேன், ஆனால் இப்போ இல்லை அப்படிங்கிற மாதிரி பண்ணிவிட்டு சரி உடனே அவன் ரொம்ப காலதாமதமானவே அவர் உடனே பிராட்டிக்கு ஆஸ் யூஷுவல் கோபம் வந்துடுது. பிராட்டி உடனே சொன்னாலும் இது போல் பக்தனுக்கு என்னதான் இருந்தாலும் அவர் தாய் மனோபாவத்தில் இருக்கா இல்லையா, அவளுக்கு கோபம். அவள் என்ன பண்ணாலாம், அவள் அங்கே இருந்த ஒரு அழகிய தாமரை பொய்கையில் ஒரு தாமரை மலருக்குள்ளே தன்னை அப்படியே மறைச்சிட்டாளாம். எங்கேயா திருநகரியில் அங்கே போய் மறைஞ்சிட்டாளாம். உடனே அவங்க திருமகள் இல்லாத வைகுந்தம் எப்படி இருக்கும், ஒன்றுமே புலிவே இருக்காது இல்லையா. இந்த திருமால் அவளை தேடி வந்தாராம். அவள் தேடி வந்த உடனே இந்த இடத்துல தாமரை பொய்கை இருந்துதான். அவருக்கு தெரியும் தாமரை தான் அது போல் திருமகளுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி பார்த்தாராம். எல்லா தாமரையும் எல்லாம் மூடின்னு இருந்துதான். இந்த சூரியன் வேறு இருந்தது இல்லையா. அவர் பார்த்தார் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இதுக்குள்ளதான் எங்கேயா இருப்பான்னு தெரியும். அதனால அவரோட வலது கண் இருக்கு இல்லையா, அதை மூடி, அவரோட வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன். ஸோ வலது கண்ணை மூடிண்டு இடது கண்ணை மாத்திரம் திறந்தாராம். ஓ சந்திரன் வந்துட்டுன்னு சொல்லிட்டு எல்லா தாமரையும் அவனோட மொட்டு அப்படியே விரிஞ்சுதான். ஆனால் ஒரே ஒன்று மாத்திரம் அப்படியே மூடிண்டே இருந்துதான். அதுக்குள்ளதான் தாயார் இருக்காளாம். தாயார் தவம் பண்ணிட்டு இருக்காளாம். உன்னை பெருமாள் அதை கண்டுபிடிச்சிட்டார். உன்னை பெருமாள் அங்கே தாயாரை வேண்டிட்டு அங்கே தாயாரோட அங்கே சேர்ந்துட்டாருங்க. அந்த சமயத்தில் கர்த்தம பிரஜாபதி அவர் அங்கே வந்துட்டார். எனக்கு சாயுஜ்யம் கொடுங்கோ, எனக்கு மோட்ச பதவி கொடுங்கோ அப்படின்ன உடனே அப்பி அவர் பெருமாள் இல்லை, இந்த இது இல்லை, உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும், ஆனால் இப்போ இல்லை அப்படின்னு சொல்லி, இது உனக்கு கலியுகத்தில் தான் உனக்கு சித்திக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாரான். அதுக்கப்புறம் அடுத்த திரேதாயுகத்தில் உபரி சிரவசு, நம்ம நிறைய இடத்துல உபரி சிரவசு பற்றி கேட்டிருக்கோம். எப்படா இந்த உபரி சிரவசு இவ்வளோ புண்ணியம் பண்ணவன் ஆனான்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் யோசிச்சுட்டு இருப்போம். இவர் தான் உபரி சிரவசுவா உபரி சிரவசு பற்றி சொல்லியிருக்கேன். அவன் மேலேயே பறக்கிற மாதிரி அவனுக்கு ஒரு இது இருந்தது, அவனுக்கு ஒரு அருள் இருந்தது. அதை வச்சுன்னு அவன் எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு உபரி சிரவசு அவன் இந்த கோவில் மேலேயும் போயிட்டு இருந்த போது அவனால் போக முடியல. அந்த ரதம் கீழே இறங்கிட்டு, அது கீழே இறங்கின உடனே அவன் இங்கே பெருமாள் இருக்காருன்னு பார்த்துட்டு அவன் பெருமாளை குறித்து தவம் புரிஞ்சு அவன் கேட்டானா, இது போல் அவன் மோட்சம் கேட்டானா. அதாவது அந்த கர்த்தம பிரஜாபதி இப்போ வந்திருக்கார் இல்லையா, மோட்சம் கேட்டானா. மோட்சம் கேட்ட போது அவர் பெருமாள் சொன்னாராம், இல்லை இப்போ இல்லை, உனக்கு அடுத்த யுகத்தில் தான் சொல்லிட்ட உடனே அவன் சரி இந்த கோவிலுக்கு நிறைய கைங்கரியெல்லாம் செஞ்சு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் இந்த துவாபர யுகம் வந்தது. துவாபர யுகத்தில் இந்த காவிரி சங்கரமான இடத்துல கூஸ்தப்பட்டணம் அப்படிங்கிற ஒரு நாட்டை வஜ்ரகோஷன் அப்படிங்கிற ஒரு மன்னன் ஆண்டுன்னு இருந்தானா. அவனுக்கு புத்திர பேரெல்லாம் இல்லையா. அவனுக்கு சங்கபாலன் அப்படின்னு ஒரு மந்திரி இருந்தாராம். இந்த சங்கபாலன் மந்திரிக்கு வைரமேகன் நிதிபாலன் அப்படின்னு 2 புத்திரா இருந்தாலாம். சரி ராஜாக்கு பிள்ளை இல்லைன்னு உடனே அவன் அந்த மந்திரியோட அந்த 2 பிள்ளையும் எடுத்துட்டு இந்த வஜ்ரகோஷன் ராஜா தனக்கு பிள்ளை இல்லாதனால அவனோட முதல் புத்திரனை வைரமேகன் நாட்டினோட இளவரசன் ஆக்கினானா, நிதிபாலனை மந்திரி ஆக்கினானா. சரி தன்னோட 2 பிள்ளை தான் ராஜ்யத்தை அனுபவிக்கிறாளே, நாம் என்னத்துக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த சங்கபாலன் அவன் அப்படியே திக்விஜயம் பண்ண ஆரம்பிச்சு இந்த பில்வாரண்ய கஷேத்திரத்தில் இதனோட மகாத்மியத்தை கேட்டு இங்கே தங்கி மகரிஷிகளை ஏற்று அவன் தன்னோட யாகம் எல்லாம் பண்ணி அந்த அவிர்வாகத்தை திருமா கிட்ட நேர சென்று தனக்கு சாயுஜ்யம் வேணும்னு கேட்டான். அவன் தான் இந்த பிறப்பில் வந்திருக்கான். அவன் அதே அந்த சேர்ந்த அவரது பிரஜாபதியோட பிள்ளையே இந்த யுகத்தில் வந்திருக்காங்க. அப்பி பெருமாள்
இல்லை இப்போ இல்லைன்னு உடனே சரி இங்கே நாடும் நகரமும் அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு அப்படியே கூப்பிடு தூரத்தில் இருந்ததுனால அங்கே மேற்கு நோக்கி அதாவது கடல் வந்து கூப்பிடு தூரத்தில் இருந்துதான். அதனால மேற்கு நோக்கி பெருமாள் அங்கே வீட்டிலிருந்து அவருக்கு அருளினாராம். இதுக்கப்புறம் வந்து கலியுகத்தில் வந்து திருநகரிக்கு அறையாமல் உள்ள குறையலூரில் சோழனோட ஆட்டுக்குட்பட்ட சேனை தலைவனுக்கு ஒரு புத்திரன் பிறந்தான். அவனோட திருமேனி வந்து நீளமாக இருந்ததுனால நீலன் அப்படின்பா. அந்த நீலன் தான் நீலமேகன் அப்படின்னு அழைக்கிறவன் தான் கலியன் வந்து திருமங்கை ஆழ்வாராகி ஆலிநாடன் திருமங்கை ஆழ்வாரான கதையை நம்ம போன எபிசோடு நம்ம பார்த்தோம். இதுதான் இவா 2 பேருக்கு உள்ளது. ஸோ இந்த மாதிரி வைகுண்டத்தில் வந்து தன் படும் பாட்டை வந்து பார்க்கறதுக்காக வேதராஜபுரத்துக்கு வந்து இந்த திருமங்கை ஆழ்வாரை ஆட்கொண்டு அவர் கடைசியில் இப்படி பண்ணார். இவர் மூலவர் பேர் வந்து இங்கே வந்து வேதராஜன் அப்படின்னு பேர். வயலாளி மணவாளன். வீட்டிருந்த திருக்கோலம் நான் சொன்ன மாதிரி மேற்கே திருமுகம். இங்கே உற்சவர் பேர் கல்யாண ரங்கநாதன். இந்த கல்யாண ரங்கநாதன் வந்து ஒரு விசேஷமாக சொல்லுவா ஒன்று. அதாவது அந்த காலத்தில் வந்து விதை மூட்டை மேலே உட்காந்து தான் மாப்பிள்ளைக்கு வந்து பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பாளாம் அந்த காலத்தில். இவர் வந்து இப்பயும் விரக்கொட்டை மூட்டை மேலே உட்காந்துட்டே அவர் இருக்காராம் அந்த இடத்துல அந்த கோவிலில். அதனால சொல்லுவா கல்யாணமாகாதவ எல்லாரும் இங்கே திருநகரி கோவிலுக்கு போய் பெருமாளை தரிசனம் பண்ணி வேண்டிட்டா கண்டிப்பாக கல்யாணம் நிச்சயம் அப்படின்பா. இது வந்து ரொம்ப சத்தியமான வாக்கு. இது நான் எங்கள் சுவாமி சொல்லி நான் கேட்டிருக்கேன். நான் உற்சவர் வந்து கல்யாண ரங்கநாதன், தாயார் வந்து அமிர்தவல்லி தாயார், காட்சி கண்டவா திருமங்கை ஆழ்வார் தான் இருக்கார். ஸோ அந்த திருமங்கை ஆழ்வாரால் பூஜிக்கப்பட்ட அந்த சிந்தனைக்கினியான்கிற அந்த சின்ன தங்க விக்கிரகம் இருக்குது இல்லையா, அதுவும் வந்து இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கு. இங்கே நந்தவனமாக இருந்தபோது சிந்தனைக்கினியா தோட்டம் அப்படிங்கிறா. ராமானுஜர் வந்து அங்கேருந்து இங்கே எடுத்துன்னு வந்துட்டார். அது வந்து அங்கே இருந்தது, திருக்குறுங்குடியில் இருந்தது, அதை இங்கே எடுத்துன்னு வந்துட்டார். அதுக்கப்புறம் வந்து ராமானுஜர் உங்களுக்கு தெரியும், இவர் வந்து திருஞான சம்பந்தர ஒரு வாதத்தில் வென்று அவர் இந்த வேலெல்லாம் வாங்கியிருக்கார் இல்லையா. வேலெல்லாம் வாங்கினேன், அதை பற்றி நான் ஒரு எபிசோட் அதை பற்றி நான் பேசிட்டேன், ஆல்ரெடி பேசிட்டேன். அதனால் நான் திருப்பி நான் அதை சொல்லலை. இந்த வேடுபரி உற்சவம் வந்து இங்கே ரொம்ப சிறப்பாக நடக்கும். ஸோ இந்த ததியாராதன் நடத்தப்பட்ட இடம் இந்த மங்கை மடம்னு சொல்கிற இடம். இந்த நம்மாழ்வாரனோட அவதார ஸ்தலம் வந்து ஆழ்வார் திருநகரி, இவரோட அவதார ஸ்தலம் திருவாலி திருநகரி. ஆண்டாள் வந்து மனத்திக்கினியான்கிட்ட ஈடுபட்டிருக்கா, இவர் வந்து சிந்தனைக்கினியான்கிட்ட ஈடுபட்டிருக்கா. ஸோ இங்கே இருக்க லாக்ஷண புஷ்கரணி வந்து கங்கையினோட அம்சமான நூல்களாக பண்ணுவா. இன்னும் சில சிறப்புகள்லாம் இருக்குது. இதில் வந்து ஆழ்வார் நிறையா பாடியிருக்கார் இல்லையா. அந்த பாசுரத்தில் ஒரு 2-3 பாசுரத்துக்கான ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற என்ன சொல்கிறது நம்ம இந்த வார்த்தை ஐதீகம் இதெல்லாம் பற்றியும் பார்ப்போம். இது தவிர அழகுன்னா ஆழ்வார்கள்லேயே அழகு வந்து திருமங்கை ஆழ்வார் இந்த திருநகரியில். அதே போல் ஆச்சாரியர்கள் அழகு அப்படின்னா ராமானுஜன் அவர் ஸ்ரீபெரும்புதூரில். அந்த அழகை பற்றி அவரோட வழிவழகை பற்றி ஒரு சூர்ணிகை பண்ணியிருக்கார் மணவாள மாமுனிகள். அதையும் நான் ஒரு வாட்டி சொல்லணும். ஏன்னா தமிழ் வந்து அவ்வளவு அழகாக இனிமேல் வந்து ஒரு வடிவழகை பற்றி அவ்வளோ அழகான சூர்ணிகையை நம்ம பார்க்கவே முடியாது. அதையும் பற்றி நான் கண்டிப்பாக அடுத்த எபிசோடில் நான் சொல்கிறேன். நம்ம போன 2 எபிசோடில் வந்து திருவாலி ஸ்தலத்தை பற்றியும் திருநகரி ஸ்தலத்தை பற்றியும் விரிவாக பார்த்தோம். திருமங்கை ஆழ்வாரோட சரித்திரத்தையும் நம்ம பார்த்துட்டோம். அவர் 41 பாசுரம் பாடியிருக்கார் இல்லையா. இவ்வளவு பாசுரத்தையும் ஒவ்வொன்றா நம்ம பருக முடியாட்டாலும் அட்லீஸ்ட் ஒரு 2-3 பாசுரத்தில் அதனோட அழகை நாம் வந்து ரசிக்க வேண்டாமா. அதனால் அந்த ஒரு 2-3 பாசுரத்தினோட ஐதீகம் வார்த்தை எங்கெல்லோ அதெல்லாம் பற்றி மாத்திரம் சொல்கிறேன். நான் ஒரு இடத்துல வந்து அதாவது 3ஆம் பத்து 6ஆம் திருமொழியில் அவர் என்ன சொல்கிறார், நீயாள வளையாள மாட்டோமே அப்படிங்கிறார். அதாவது எம்பெருமானே நீ என்னை கை கொண்ட பின், அதாவது இதெல்லாம் பரகால நாயகியாக சொல்கிறார், நீ என்னை கை கொண்ட பின்னால் என்னோட வளையலை காத்துக்கொள்ள கூட நான் சக்தி அற்றவள் ஆகிட்டேன், என்னோட வளையல்லாம் அப்படின்னு அழுவி போயின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாளாம். இதை பற்றி அதாவது எம்பெருமானை பற்றியவா வந்து துன்பமடைந்தே தீருவார்கள் அப்படிங்கிற பரகால நாயகி கருதுவதாக பொருள் உரைத்த அந்த உரையாசிரியர் வந்து இந்த தொடர்பில் வந்து ஒரு ஐதீகத்தை காட்டுறாரு. என்ன ஐதீகம் அப்படின்னா, அம்மங்கி அம்மாள் அப்படின்னு ஒருத்தங்க இருந்தாங்க. இது ஒரு வைஷ்ணவ. இந்த அம்மங்கி அம்மாள் வந்து நோயுற்று மரணத்தருவாயில் இருந்தபோது அவரோட உடல்நல விசாரிக்கிறதுக்காக நஞ்சியர் வந்து நம்பிள்ளையோடு எழுந்தருளினாராம். நம்பிள்ளையோடு எழுந்தள்ளி அவர் சொன்னாராம், அவர் நோயினால் பட்ட கஷ்டத்தெல்லாம் பார்த்துட்டு, நீங்கள் ஆச்சாரியனுக்கு இவ்வளவு பணிவிடைகள் செஞ்சு எம்பெருமானுடைய குணங்கள் எல்லாம் பற்றி சிந்தித்துலாம் பண்ணிட்டுருக்கேன், அப்படி இருந்து வந்து உங்களுக்கு இப்படி நோய்வாய்ப்பட்டு நீங்கள் துன்பப்பட வேண்டியிருக்கிறதே அப்படின்னாங்களாம். அதுக்கு அம்மங்கி அம்மாள் சொன்னாலாம், நீயால வளையாள மாட்டோமே,
எம்பெருமானே நீ என்னை கை கொண்ட பின்பு என்னோட கையில் வளை தங்காமல் துன்பப்பட வேண்டியதே நமக்கு கதி என்றென்றோ திருமங்கையாழ்வார் பாசுரம் உள்ளது. அதனால எம்பெருமான் ஆட்கொள்வதாக ஏற்றுக்கொண்டால் பின்பு துன்பப்பட்டே தான் தீர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாலாம். அப்போ வெளியில் போகிறாங்க, நஞ்சியை நம்பிள்ளையை பார்த்து சொன்னாராம், இந்த உயிர் பிரிகின்ற இந்த சமயத்தில் கூட இவர் இப்படி கூறுவது எம்பெருமான் நமக்கு அவசியம் முக்தி அளிப்பான் என்று அவருக்குள்ள நம்பிக்கையை அது உரைப்பதென்றோ அப்படின்னார். அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை, எம்பெருமான் நம்ம ஆட்கொள்ள போகிறான் அதனால தான் இந்த துன்பத்தை கொடுக்குறான் அப்படின்னு அவர் நினச்சாலாம். இது ரொம்ப ஒரு அழகான ஒரு ஐதீகம் இது. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல 3ஆம் பத்திரியே 6ஆம் திருமொழியில் 10வது பாசுரத்தில் நெய்யிலங்கு சுடராழி படையானை நெடுமாலை கையிலங்கு வேர்க்கலியன் கண்டுரைத்த தமிழ் அப்படின்னு ஒரு வார்த்தை. அதுக்கு என்ன வார்த்தை அப்படின்னா, திருமங்கையாழ்வார் இதை போல சொன்னபோது, அதாவது நெய் பூசப்பட்டு பிரகாசமாக விளங்குகிற சக்கராயத்துடைய எம்பெருமானை குறித்து கையில் வேலை வச்சுருக்கிற திருமங்கையாழ்வார் அருளி செய்த பாசுரம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கார். அவர் சொன்னபோது அவர் சொன்னாராம், திருமங்கையாழ்வார் தன்னோட கையில் வேல் இருக்கிறது, வேலிலிருந்து ஆடல்மா குதிரையில் அவர் போயிட்டு இருக்கார் இல்லையா, அவர் ஏறி அவர் விரோதிகள்லாம் அழித்து கொண்டு அவர் போயிட்டே இருக்கும்போது எம்பெருமான் வயலாளி மணவாளன் அந்த ஆழ்வாரால் காப்பாற்றப்பட்டதுனால் சும்மா அழகுக்காக வச்சுட்டு இருக்கானா எது அந்த திருவாழி. ஸோ அந்த திருவாழி சும்மா அழகுக்காக வச்சுட்டு இருக்கனால தானும் ஒரு பக்கம் குதிரை ஏறி போகிற மாதிரி அவர் என்ன பண்ணாரா, பட்டர் திருமங்கை ஆழ்வார் அவதரித்த பின்பும் பெருமானோட சக்கராயுதத்துக்கு ஒன்றும் வேலையே இல்லாமல் போயிட்டான். ஏன்னா அங்கே திருமங்கை ஆழ்வாரோட இந்த வேல் தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான். அதனால அவர் சக்கராயத்துக்கு நெய் பூசி, அதான் நம்ம திருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம பண்ணுவோம் இல்லையா, அதனால சக்கராயத்துக்கு அவர் நெய் பூசி அவர் வச்சுட்டு இருந்தாராம், அதுக்கு ஒன்றும் வேலை இல்லாமல் இருக்கிறதுனால. அந்த அழகுக்காக இது போல் அவர் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பட்டர்னோட வார்த்தை இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 3:7:3, அதாவது மூணாவது பத்தில் 7வது மழையில் 3வது பாசுரம் இது. இதில் அஞ்சுவல் வெஞ்சொல் நங்காய் அரக்கர் குலப் பாவை தன்னை வெஞ்சின மூக்கரித்த விரலோன் திறம் கேட்கின் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அரக்கர் குலப்பாவையான சூர்பனகையோட காது மூக்கெல்லாம் அரிச்சிருந்தா இல்லையா எம்பெருமான், அதை நினச்சி பயப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரகால் நாயகியோட அம்மா சொல்கிற மாதிரி இருந்துதான். அப்போ இது போல் பட்டர் அவரோட ஆச்சானை கேட்டார். பட்டர் அவரோட ஆச்சானை கேட்குறாரு. அவர் ஆச்சானை கேட்டப்போ இவர் சொன்னாராம், அது எப்படி இது போல் இருந்தார், என்னோட மகளை அழைச்சி கொண்டு போன நாயகன் முன்பொரு முறை சூர்பனகையோட அந்த காது மூக்குகளை இது போல் அறுத்துட்டானே, அதை நினச்சி நான் பயப்படுறேன் அப்படின்னு சொன்னால் தன்னோட மகளோட மூக்கையும் அறுத்துருவான் அப்படின்னு நினைக்கிற மாதிரி தானே இருக்குது, இது தப்பு இல்லையோ, இப்படி பாடிருக்க மாட்டாரே அப்படின்னு போகலாம். அதுக்கு அவர் சொன்னாராம், யார் ஆச்சான் சொன்னாராம், துடுப்பு இருக்க கை இடத்துக்கு நோகணும், நாம் இதை பற்றி கஷ்டமே பட வேணாம். அங்கே உடையவர் இதுக்கு ஆல்ரெடி அவர் கொடுத்துட்டார் அதனோட விளக்கம். அது என்னன்னா, அவர் சொன்னாராம், பெருமாளும் பிராட்டியுமா சேர்ந்து போன போது இந்த ராமாயணத்தில் இடையில குறுக்கிட்ட சூர்பனகையோட காது மூக்குள் அறுக்கவே தான் ராவணன் கோபம் சீதையை கவர்ந்து சென்றான். எனவே பிரிவிற்கு மூல காரணம் சூர்பனையின் தன்னோட மூக்கு எல்லாம் அறுத்தது தான் ஆகும். அதை போல் இப்பயும் பரகால் நாயகியோடு சேர்ந்து போகும்போது அரக்கியின் அங்கங்களை அறுத்த ஆபத்தை தேடிக்கொண்டது போல இப்போதும் ரெண்டே போனவன் நாயகனும் ஏதாவது சூர்பனகா பங்கம் போன்றது ஒரு ஆபத்தை விளைவித்து கொண்டு இவர்கள் 2 பேர் பிரிந்து விட போறாளோ அப்படிங்கிற பயத்தில் சொன்னார் அப்படிங்கிற அர்த்தத்தில் அவர் உடையவர் சொன்னாராம். அதாவது இவரோட மூக்க இருக்க மாட்டா, மூக்க அறுத்தனால பிரிந்த மாதிரி இங்கேயும் ஏதாவது அதை போல பங்கம் இவ 2 பேர் பிரிந்திட போறாளே அப்படின்னு அவ தாயார் பயந்த மாதிரி அந்த மாதிரி அர்த்தத்தில் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு உடையவர் இதுக்கு சொல்லியிருக்கார். அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இடையன் எரிந்த மரமே யொத்திராமே அடைய அருளா எனக்கு உன்றன் அருளே. அது இது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு அர்த்தமுள்ள இது. அதாவது என்னென்னா, இடையன்லாம் என்ன பண்ணுவான்னா, காட்டில் அந்த மரமெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மரத்தை அவனோட ஆடு மாடெல்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கு தலையெல்லாம் சாப்பிடணும். அதுக்கு அவன் என்ன பண்ணுவான்னா, அவனோட இந்த கை கத்தி இருக்குமா, இந்த கை கத்தினால சில மரத்தினோட கிளையை ஃபுல்லாக வெட்ட மாட்டான், சும்மா அப்படி பாதி வெட்டி அப்படி போடுவாங்க. அது அப்படியே மரத்துலேருந்து அப்படியே தொங்கின்னு இருக்கும். மரத்துலேருந்து தொங்கின உடனே அதனோட இலையெல்லாம் அது பாட்டுக்கு சாப்பிட்டுட்டே இருக்கும். அதனோட இலையெல்லாம் சாப்பிட்டு இலை ஆனப்புறம் கூட அது என்ன ஆகுமா, அது மரத்தினோட ஒட்டின்னு இருக்கு இல்லையா, அதனோட இலையெல்லாம் அதில் திருப்பி அதில் போல் துளிர்க்குமா. ஸோ துளிர்க்கிறதுனால அது போல் தான் வெட்டுறான். ஏன்னா அது ஃபுல்லாக வெட்டிட்டு அப்புறம் இலை வராது இல்லையா,
அதனால் பாதி வெட்டி மரத்துலேருந்து தூங்கிட்டு இருக்குமா. ஸோ அதை போல் ஆழ்வார் வந்து எனக்கு இது போல் எனக்கு இந்த கதியை கொடுத்துடாத, இந்த சம்சார பந்தத்துலேருந்து முழுமையாக என்னை நீக்கு, நான் என்னை ஃபுல்லாக ஆட்கொள்ளாமல் நீ கொஞ்சோண்டு ஆட்கொண்டு நான் என்னை சம்சார பந்தத்தையும் இருந்துட்டு இந்த சம்சார பந்தத்தையும் பார்த்துட்டு இதுலேருந்து விலகாமல் இருக்கக்கூடாது, என்னை முழுசாக நீ ஆட்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்வார் வந்து அந்த அர்த்தத்தில் பாடினாரா. அதனால தான் இது போல் வந்து இடையன் நெறிந்த மரமே ஒத்திராமே அடியே அடைய அருளாய் எனக்கு உன்றன் அருளே, அதை போல் இல்லாமல் இருக்க நீ எனக்கு அருளணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிகள் வந்து அந்த வார்த்தை சொன்னாராம். இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, ஒரு சின்ன சின்ன ஒரு உபமான உபமேயமாக என்ன சொல்கிறது உதாரணம் தான் நான் கொடுத்துருக்கேன். நான் இது போல் நிறைய இருக்குது, நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம். இதில் இன்னொன்று கடைசியாக நான் சொன்ன மாதிரி இந்த சூர்ணிகை சொன்னேன் இல்லையா, அதில் வந்து மணவாள மாமுனிகள் வந்து இவரோட வடிவழகை பற்றி அப்படி ஒரு சூர்ணிகை சொல்லியிருக்கார். அந்த சூர்ணிகையை அந்த தமிழுக்கு தான், வேறு ஒன்றுமே கிடையாது. நம்ம தமிழ்னு சொல்கிறோமே, அந்த தமிழினோட அழகை வந்து இந்த சூர்ணிகையில் நம்ம பார்க்கலாம். திருமங்கை ஆழ்வாரோட வடிவழகை பற்றி மணவாள மாமுனிகள் சொன்ன சூர்ணிகை. அனைத்த வேலும் தொழுதகையும் அழுந்திய திருநாமமும் ஓமென்ற வாயும் உயர்ந்த மூக்கும் குளிர்ந்த முகமும் பரந்த விழியும் பதிந்த நெற்றியும் நெறித்த புருவமும் சுருண்ட குழலும் வடிந்த காலும் அசைந்த காதுகாப்பும் தாழ்ந்த செவியும் சரிந்த கழுத்தும் அகன்ற மார்பும் திரண்ட தோளும் நெளிந்த முதுகும் குவிந்த இடையும் அல்லிக்கயிறும் அழுந்திய சீராவும் தூக்கிய கருங்கோலையும் தொங்கலும் தனிமாலையும் தளிரு மிளிருமாய் நிற்கிற நிலையும் சாற்றிய திருத்தண்டையும் சதிரான வீரக்கழலும் தஞ்சமான தாளினையும் குந்தியிட்ட கணைக்காலும் குளிர வைத்த திருவடி மலரும் வாய்ந்த மணங்கொல்லையும் வயலாளி மணவாளனும் வாடினேன் வாடியென்னு வாழ்வித்தருளிய நீலக்கலிய நன்றி மறுவலர்தம் உடல் குனிய வாழ்வீசும் பரகாலன் மங்கை மன்னனின் வடிவே. என்ன ஒரு அதாவது தலை முடியிலேருந்து ஒவ்வொரு அங்கத்தையும் வந்து என்ன அழகுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கார். அதனால தான் வந்து ஆழ்வார்லேயே அழகுன்னா திருமங்கை ஆழ்வார் தான். அவர் அந்த வேலை வச்சுட்டு இருக்கிற அந்த ஒரு அழகே அழகு, அந்த ஒரு மிடுக்கு. கண்டிப்பாக எல்லோரும் திருநகரி போயிட்டு இந்த இடத்துல இன்னொன்று வேறு சொல்லணும். இங்கே வந்து எப்படின்னா 2 துவஜஸ்தம்பம் இருக்கும்பா. திருமங்கை ஆழ்வார் சன்னதிக்கு எதிர்க்க ஒரு துவஜஸ்தம்பம், இங்கே வயலாளி மணவாளனுக்கு எதிர்க்க ஒரு 2 துவஜஸ்தம்பம் இருக்காங்க அந்த கோவிலில். அதுவும் ஒரு சிறப்பான அதுவும் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இது வந்து இன்னொன்று வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதான் இதெல்லாம் தான் முக்கியமான ஆஹ்வான அர்த்தத்தில் இருப்பார் பெருமாளங்க. வான்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அந்த கல்யாண ரங்கநாதன் நான் தான் கல்யாண ரங்கநாதன் வந்து அந்த ஒரு மேலேயே உட்காந்துருக்கார். அந்த ஒரு விரக்கொட்டை மேலேயே உட்காந்துருக்கார், அந்த மூட்டை மேலேயே. அதனால் கல்யாணம் ஆகாதவாள்லாம் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போனால் அவளுக்கு திருமணம் நிச்சயாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை. அதனால் எல்லாரும் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போயிட்டு ஆழ்வாரோட அருளுக்கும் பாத்திரமாகி இதுவும் பாத்திரமானும். இன்னொரு சின்ன விஷயம் சொல்லணும். நான் முன்னாடியே சொல்லியிருக்க மாதிரி எங்கள் சுவாமி வேலுக்குடி சுவாமி வந்து ஒரு 5-6 திவ்ய தேசத்தில் அவர் இது போல் இந்த மாதிரி எல்லாம் கட்டி வச்சுருக்கார். இந்த ஸ்தலத்துலேயும் அவர் இடம் கட்டி வச்சுருக்கார். முக்கியமாக ஒரு கோசாலை கட்டியிருக்கார். கோசாலையில் ஒரு சின்னது பெருசுமாக வந்து ஒரு 15 மாடு இருக்குது. இந்த கோசாலை மாட்டினோட பால் தான் வந்து டெய்லி விஸ்வரூபத்துக்கு வந்து அந்த பால் தான் வந்து அங்கே போகிறது. அங்கே பால் போய் தான் அங்கே வந்து அம்சம் பண்ணுறா பெருமாளுக்கு. அங்கே வந்து என்ன பண்ணுறான்னா அங்கே இருக்கிறவ அங்கேயே ஒரு தம்பதியை அங்கே வச்சுருக்கா. அங்கே வச்சு அவள் என்ன பண்ணுறாள்னா அந்த ஊர் அந்த சிறுவர் சிறுமிகளுக்கெல்லாம் அவள் திருப்பாவை அது போலலாம் எல்லாம் ஸ்லோகம் எல்லாம் சொல்லித்தரா. நிறைய அது போல் பாசுரங்கள்லாம் சொல்லித்தரா. மார்கழி எல்லாம் கொண்டாடுறா. அவள் அது போல் பண்ணுறா. மெடிக்கல் கேம்ப் எல்லாம் இது பண்ணுறா. ஸோ இது போலலாம் நிறையா பண்ணிகிட்ருக்கா. நிறைய தொண்டுகள் பண்ணிகிட்ருக்கா. சின்னதாக ஒரு நந்தவனமும் இருக்குது. அந்த நந்தவனத்துலேருந்து பூமாலை கட்டி தாயாருக்கும் அங்கே அனுப்பிச்சுட்டுருக்கா. ஸோ இது போல் நிறையா இருக்குது. அங்கே யாராவது இது போல் இந்த மாதிரி போய் தொண்டு பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அங்கே போய் தங்கலாம். அங்கே தங்குற வசதி இருக்குது. அங்கே தங்கி ஒரு 2 நாள் இருந்து நம்ம பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணுங்கிற சேவார்த்திகள் யாருக்கு ஆசை இருந்தாலும் அந்த வீட்டில் போய் தங்கலாம். இந்த இடத்துல நல்ல ஒரு கோவிலுக்கு பக்கத்துலேயே இருக்குது அந்த வீடு. அதனால் இது வந்து சுவாமி பண்ணியிருக்கிறது. அதனால் அங்கெல்லாம் போனால் எங்கே தங்கிறது எப்படி இருக்கிறது, சும்மா நம்ம போயிட்டு ஓடிட்டு வரக்கூடாது. அங்கே போய் தங்கிட்டு ஒரு 1-2 நாள் இருந்துட்டு வந்து அந்த அழகெல்லாம் அனுபவிக்கணும். நம்ம கண்டிப்பாக எல்லோரும் அந்த க்ஷேத்திரத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன். நமஸ்காரம்.